வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. ஃபேஸ்புக்கில் V2K என்ன பாருங்கள், இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் V2K ஃபோட்டோகிராஃபி பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சி சரி ஓகே. ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணணும் தெரியும் உங்களுக்கு. யூடியூப்லேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே அடிச்சு விடுங்க. அவ்வளோதான், ஓகேங்களா. இந்த லென்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான். அம்மா, இது சிக்மா 120-300 f2.8 ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் லென்ஸு. செம்ம சூப்பராக இருக்குது இந்த லென்ஸு. இந்த லென்ஸோட விலை என்ன கரெக்டாக இது தான் எடுத்தது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி. $3,800 ஆகுது இந்த லென்ஸு. ஸோ நம்ம ஊர் கணக்குப்படி கிட்டத்தட்ட 3.25 லட்ச ரூபா வரைக்கும் ஆகுது. இந்த மாதிரி லென்ஸ்லாம் நம்ம கையில் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இது என்னோட சொந்த லென்ஸ் கிடையாது, இது வாடகைக்கு எடுத்த லென்ஸு. சரி ஓகே, இருக்கிற டைமில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக் ரிவ்யூ தான் அது. ஏன்னா இப்போ கையில் இருக்கிறதே ரொம்ப கம்மியான டைமில் தான் இருக்க போகுது. அதனால் ரொம்ப டீட்டெயில்டான அனாலிசிஸ்லாம் இருக்காது. ஓகே, இந்த லென்ஸு வெயிட்டு செம்ம வெயிட்டுங்க. அது கிட்டத்தட்ட 4 கிலோ. 4 கிலோவுக்கு ஒரு 10-15 கிராம் கம்மி, அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு மோனோபாடோ ட்ரைபாடோ இருந்ததுன்னா பெட்டர். கையில் வச்சு வேலை செய்கிறதுக்கு ஒரு 10 ஃபோட்டோ வரைக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அது 300 mm ஜூம்லலாம் வந்து நம்ம கையில் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே ரொம்ப ஷேக் ஆகுது. ஏன்னா நல்ல ஜூம் இல்லையா, 300 mmங்கிறது நல்ல ஜூம் அது. ஸோ அதை கையில் வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். ப்ளஸ் ரொம்ப அதிகமாக ஷட்டர் ஸ்பீட் வேணும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 400-500 மாதிரி ஷட்டர் ஸ்பீட் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இந்த லென்ஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா 2.8 லென்ஸ் இது. அதாவது அப்பர்ச்சர், மேக்ஸிமம் அப்பர்ச்சர் வந்து 2.8 அவ்வளோ தூரம் பெருசாக விரிஞ்சிருக்கும் அப்பர்ச்சர். 120 மில்லிமீட்டர்லேருந்து 300 மில்லிமீட்டர் வரைக்கும் இந்த லென்ஸை ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணாலும் அப்பர்ச்சர் சின்னதாகாது. ஸோ அதனாலேயே வந்து இந்த லென்ஸோட வெயிட் ஜாஸ்தி. ஏன்னா இந்த லென்ஸில் எலமெண்ட்ஸ் ஜாஸ்தி. இந்த லென்ஸும் வந்து ஃபுல்லாக மெட்டல் பில்ட்டு. அதனால் பிரமாதமான லென்ஸ் இது. இது கண்டிப்பாக தூக்கி பார்த்தா தான் இந்த லென்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய லென்ஸுன்னு. சும்மா லென்ஸ் சைஸ் கம்பேர் பண்ணுறதுக்காக நிக்கான் 70-200 லென்ஸை கிட்ட வச்சு பார்த்தேன். தெரியுதா எவ்வளோ பெருசு இந்த லென்ஸ் அப்படின்னு. இது ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால லென்ஸோட ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீடும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. செம்ம ஃபாஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. க்ளோசஸ்ட் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ்னு பார்த்தாக்கா 2.5 மீட்டர். இதுதான் க்ளோசஸ்ட் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ். மினிமம் 2.5 மீட்டர் தள்ளி இருக்கணும். அதே மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த லென்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ ஹெவியான லென்ஸுங்கிறதுனாலே இதில் முக்கியமாக ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. OS 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்விட்ச் இருக்கும். இந்த OS 1, 2 ஸ்விட்ச். மற்றபடி இந்த லென்ஸை பற்றி சொல்லணும்னா இந்த லென்ஸுக்கு தனியாக ஒரு ட்ரைபாட் காலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் லென்ஸை வந்து நீங்கள் ட்ரைபாடில் இப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படியும் திருப்பிக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ ஓரியன்டேஷன் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம முன்னாடி இருக்கிற லென்ஸோடைய ஃப்ரண்ட் டயாமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 105 மில்லிமீட்டர் த்ரெட்டு. ஸோ ஃபில்டர் த்ரெட் வந்து 105 மில்லிமீட்டர். 105 மில்லிமீட்டருக்கு நம்ம எந்த ஃபில்டர் வாங்கினாலும் செம்ம காஸ்ட்லியாக இருக்க போகுது. ஸோ இந்த லென்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இது ரொம்ப நிச்சயமாக ரொம்ப சீரியஸான ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கான லென்ஸ் தான் இது. அத்தனையுமே மெட்டல். பாருங்க சவுண்டு பாருங்கள், மெட்டல் சவுண்டு. இது அப்படியே இரும்பில் பண்ண லென்ஸ் ஓடுது. ஸோ நல்ல அருமையான ஒரு பாடி இது. நல்ல செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இது. பார்த்தாலே தெரியுது, கையில் தூக்கி வேலை செஞ்சாலே தெரியுது. இந்த லென்ஸை லைட்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரோரிக்கு தான் மாடலாக ஹெல்ப் பண்ணார். ஷார்ப்னஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது. 120, 200, 300 எந்த ஃபோக்கல் லென்த்லையும் செம்ம சூப்பராக இருந்தது. ஷார்ப்னஸ் எந்த குறையும் கிடையாது. ஃபுல் போஸ் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருந்தது. 2.8 லென்ஸுங்கிறதுனால பேக்ரவுண்ட் பிளர் ஃபுல் போஸில் கூட அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, பேக்ரவுண்ட் பிளர் இந்த போக்கா எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாய்ப்பே கிடையாது. சப்ஜெக்ட் மட்டும் க்ளோஸாக இருந்ததுனாக்கா பேக்ரவுண்ட் பிளரில் டீட்டெயில்ஸ் சுத்தமாக தெரியல, வெறும் கலர்ஸ் தான் தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக இருந்தது பேக்ரவுண்டு. அப்படியே செம்ம பட்டரி ஸ்மூத்தான போக்கான்னு சொல்லுவாங்களா, அதே தான் இது. கேமரா மேலே மாட்டியிருந்த அந்த கோப்ரோவை அநியாயமாக எவனோ திருடி போயிட்டான் AR Rahman கான்சர்ட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இந்த லென்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாடகைக்கு வாங்கினோம். கான்சர்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள்.
இந்த லென்ஸை வச்சு கார்த்தி ஒரு குட்டி மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்தார். அந்த ஃபோட்டோ ஷூட்டோட அவுட்புட்டையும் நீங்களே பாருங்கள். அஃப்கோர்ஸ் இந்த லென்ஸை நீங்கள் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப், ஸ்போர்ட்ஸ் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், யாராவது இந்த லென்ஸை ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த லென்ஸோட? நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய். இல்லை ரிவ்யூன்னு வச்சுக்கலாம், ஏன்னா குட்டி ரிவ்யூ இது. இல்லை ஒரு ரிவ்யூன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ரொம்ப வளர்றேன் நான், தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு சொல்லாமே இருக்கலாம். இல்லையே, ஒரு கோர்வையாகவே வரமாட்டேங்குது. இவ்வளோ கிட்ட ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, நிஜமாவே பாய்.